குழந்தை பிறந்தோடனே என் புருஷன் என் மேல பாசமா இல்ல, என்னை விட என் குழந்தை மேல பாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிறந்து 40 நாளான குழந்தைய கொடூரமான முறையில ஒரு தாயே சாவடிச்சு. கன்னியாகுமரியில பாலூர்ன்ற இடத்தை சேர்ந்தவ தான் பெனிட்டா. இவளுக்கு 20 வயசு ஆகுது. இந்த பொண்ணு திண்டுக்கல்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. அப்போ ஒருத்தர கார்த்திக்னு சொல்லிட்டு லவ் மேரேஜ் பண்ணிக்குது. அவங்க லவ் மேரேஜ் பண்ணி தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பெனிட்டாக்கும் கார்த்திக்கும் 40 நாள் முன்னாடி தான் ஒரு பெண் குழந்தை பிறகுது. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக் வந்து திண்டுக்கல் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு வராரு. போயிட்டு வரும்போது அவருடைய குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்கு. அப்போ அவரு பெனிட்டா கிட்ட கேக்குறாங்க என்னாச்சுன்னு. பெனிட்டாவும் சொல்றாங்க பால் கொடுக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அப்போ கார்த்திக்கு பெனிட்டா மேல சந்தேகம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியுது இவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு. இந்த பெனிட்டா குழந்தையோட வாயில டிஷ்யூ பேப்பரை நல்லா அடிச்சிருக்கா. இதை மட்டும் பண்ணல, அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் செவுத்துல இடிச்சிருக்கா. செவுத்துல முட்டினோடனே தான் அந்த குழந்தைக்கு இன்னும் மூச்சு இருக்குன்னு சொல்லிட்டு பேப்பரை தொண்டையில வச்சு அடைச்சிருக்கா. அப்புறம் விசாரிக்கும் போதுதான் தெரியுது என் கணவருக்கு என்னை விட என் குழந்தை மேல பாசம் அதிகமாயிடுச்சு, அதனால தான் நான் பெத்த குழந்தைய நானே கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெனிட்டா சொல்லியிருக்கா. எத்தனையோ பேரு எத்தனையோ வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலா போயிட்டு இருக்காங்க. ஆனா இவ என் புருஷன் என் மேல பாசமா இல்ல, என் குழந்தை மேல பாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பெத்த குழந்தையே கொண்டு இருக்கா. இவளெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.